கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். ஆனால் பிசாசோ நம்முடைய ஜீவனை அழிக்க வந்தவன். ஹல்லேலூயா. அவன் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நம்முடைய குடும்பத்திலே வரும்போது நம்முடைய சமாதானத்தை திருடுவான், நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுவான், நம்முடைய நன்மைகளை திருடுவான். நம்மை கொல்ல வேண்டும், நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாமே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே பிசாசின் சுபாவங்கள் வரக்கூடாது. மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தீமை விட்டு விலக வேண்டும், அநியாயமான காரியங்களுக்கு விலக வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வரும்போது நாம் விசுவாசத்திலே தளர்ந்து போகக்கூடாது. நாம் விசுவாசத்திலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் என்றால் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் போது நாம் விசுவாசத்திலே இன்னும் வளர முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியா இருந்து பிசாசானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவனுக்கு இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அவன் வியாதிகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை உண்டாக்கிய தேவனை நாம் ஆராதிப்போம். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஏதாவது பலவீனத்திலே இருக்கலாம், நோயிலே இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார். அவர் உங்களை குணமாக்க வல்லமையுள்ளவர். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இயேசு கிறிஸ்து வந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது, அவரில் நிலைத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் வரலாம். அது நிரந்தரம் அல்ல. அது நம்மை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு நோயோடு இருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுங்கப்பா, சுகமாக்குங்க. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். அப்படியே வார்த்தையை அனுப்பி நீர் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகளை சுகமாக்கி ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.